எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கி இந்த மாதிரி தண்ணியெலாம் பிரிஞ்சு வரும். அப்போது இஞ்சி பூண்டுலாம் நல்லா அரைச்சி இதில் சேர்க்கணும். இப்போ இது நல்லா வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். கறி இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டிடணும் வணங்கி. அதுக்கப்புறமேட்டு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தக்காளி 2, கொத்தமல்லி இலை இது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக கிள்ளி போட்டுப்போம். இப்போ இதை 3த்தையும் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மட்டனில் அரைச்சிட்டு அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்கி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம்லாம் இறங்கட்டும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வர போகிறோம் பேஸ்ட்டாக. நான் நாட்டு கொத்தமல்லி வறுத்து நல்லா பாதியாக நைஸாக அரைக்காமல் பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வண்டு எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம முழுசாக வைக்கிறத விட அந்த மாதிரி பாதியாக அரைச்சிட்டு வச்சா நல்லாயிருக்கும். தேவைங்கும் போது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி இதில் சேர்க்க போகிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்படி நீங்கள் மட்டன் வச்சு பாருங்கள். மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ இதை போய் அரைக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நெய்ஸாக அரைக்க வேணாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கறியை போட்டு வணக்கி மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வணக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது அது என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வாசனையெல்லாம் போயிடும். இப்படி வச்சு பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும். மட்டன் கிரேவி ரெடி.